ஆன்லைன் குற்ற செயல்களை முறியடிப்பதில் மெட்டா தோல்வி. இணையம் வாயிலாக நடைபெறும் ஆன்லைன் குற்ற செயல்களை துடைத்தொழிப்பதில் சமூக ஊடகங்களை குறிப்பாக ஃபேஸ்புக்கை நிர்வகித்து வரும் மெட்டா தோல்வி கண்டிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபமி ஃபசில் வர்ணித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி வரை ஃபேஸ்புக் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட உள்ளடக்கங்களில் 1,68,774 உள்ளடக்க பதிவேற்றங்களை அகற்றும்படி மெட்டாவிற்கு விண்ணப்பிக்கப்பட்டதாக அமைச்சர் டத்து ஃபமி விளக்கினார். அனைத்து சமூக ஊடகங்களிலும் உள்ளடக்கங்களை அகற்றும்படி செய்து கொண்ட மொத்த விண்ணப்பங்களில் மேற்கொண்ட எண்ணிக்கை 59 விழுக்காட்டை பிரதிநிதிக்கிறது. இந்த எண்ணிக்கையில் 1,20,127 விண்ணப்பங்கள் இணைய வாயிலாக நடத்தப்படும் சூதாட்டங்களாகும். இதில் 1,14,665 உள்ளடக்கங்கள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளன. ஸ்கேம் மோசடிகள் சம்பந்தப்பட்ட 37,722 விண்ணப்பங்களில் 36,918 விண்ணப்பங்கள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளன. எஞ்சிய உள்ளடக்க பதிவேற்றங்கள் அனைத்தும் இன்னமும் ஃபேஸ்புக்கில் உள்ளன. அவை தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் இருக்குமானால் ஆபத்தை தரவல்லதாகும் என்று டத்து ஃபமி தமது அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.